Good evening for all the students. There are messages are mounting. Good evening, sir. Good evening, sir. So I have to say good evening to all. நம்ம ப்ரோக்ராம்ல போலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆன் எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்னா பார்த்தீங்கன்னா இந்த 2020-21ல என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரீசெண்டாக வந்திருக்கு, அது அந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஏரியாவை அது டச் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜட்ஜ்மெண்ட். இது இந்த ஏரியால ஆக்சுவலா 27 எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்த ஜட்ஜ்மெண்ட். இது ஆக்சுவலா 27 எவிடன்ஸ் ஆக்ட பொறுத்தளவுக்கு அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஜென்ரலா கன்ஃபெஷன் ஆஃப் தி அக்யூஸ்ட் லீடிங் டு ரெக்கவரி ஆர் லீடிங் டு டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்னு நீங்க சொல்லிடலாம். இதுல ஒரு நுவான்ஸ்ட் ஏரியாவை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்ப வந்திருக்குன்னா இப்ப ரொம்ப ரீசெண்டான ஜட்ஜ்மெண்ட். அலையஸ் விஷால் ராய் அலையஸ் பூர்ணா ராய் ஸ்டேட் ஆஃப் சிக்கிம் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. இந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. லைவ்ல ரிப்போர்ட் ஆச்சு. பார்த்தேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவை டச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரெக்கவரி பேஸ்ட் ஆன் டிஸ்க்ளோசர் ஸ்டேட்மெண்ட் மேட் இன் அனதர் கிரைம் சொல்றாங்க. உதாரணமா இந்த பர்டிகுலர் கேஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஒரு பொண்ணை மர்டர் பண்ணிருப்பாங்க. இன்னொரு மேல் யாருன்னா சோனம் அப்படின்னு ஒருத்தர். இந்த பீனா மர்டர் கேஸ் தனியா நடக்கும், சோனம் மர்டர் கேஸ் தனியா நடக்கும். இந்த பீனா அவ மர்டர் பண்ண அந்த அக்யூஸ்டுகள்ல 4 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி அதுலயும் அந்த 4 பேர் இவங்கெல்லாம் ஒன் அண்ட் த சேம் 2 கேசஸா நடக்கும். இந்த சோனம் கேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த சோனம் கேஸ்ல வாய்ஸ் நல்லா இருக்கா? வாய்ஸ் கேக்குதா? வெரி கிளியர் சார். ஓகே, வாய்ஸ் இஸ் நாட் கிளியர்னு மெசேஜ் வந்துச்சு. இந்த பீனா கேஸ்ல பாத்தீங்கன்னா 4 அக்யூஸ்ட் இருப்பாங்க. சோனம் கேஸ்ல அதே அக்யூஸ்ட் சோனம் கேஸ்ல இருப்பாங்க. இப்ப இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சோனம் கேஸை டிசைட் பண்ணி அதுல கன்விக்ஷன் பண்ணுவாங்க. சோனம் கேஸ் மேல், அவர் ஒரு மேல் மெம்பர். அவரு அந்த கேஸை கன்விக்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் அக்யூஸ்ட், இவங்க பேர் சொன்ன ராகேஷ் ராய் அப்படின்னு சொல்லி, ராகேஷ் ராய் ஸ்டேட் ஆஃப் சிக்கிம். இந்த ராகேஷ் ராயை கன்விக்ட் பண்றதுக்கு எதை பேஸ் பண்ணி கன்விக்ட் பண்ணுவாங்கன்னா, இவரோட டிஸ்க்ளோசர் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கன்விக்ட் பண்ணுவாங்க. இவரோட டிஸ்க்ளோசர் ஸ்டேட்மெண்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோனம் கேஸை பொறுத்தளவுக்கு இந்த ராகேஷ் ராயை அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சோனம் கேஸ்ல he gave confession. Based on that confession, a body of Beena was recovered. இந்த பர்டிகுலர் கேஸ் pertains to சோனம். பட் இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ற இந்த ராகேஷ் ராய்ட்ட இருந்து பீனா அப்படின்னு ஒரு டெட் பாடிய இது பண்ணுவாங்க. அந்த கேஸை பொறுத்தவரை அது தனி கேஸ், தனி இன்வெஸ்டிகேஷன், தனி ட்ரையல். அந்த பீனா பாடிய அவங்க டிஸ்கவர் பண்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதை பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் இது மாதிரி பண்ணக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் இன்அட்மிசபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. Supreme Court held that Section 27 recovery would not be admissible if disclosure statement was made in connection to a crime undergoing separate trial. Especially when such statement was not made
to the jurisdictional police. மைக் மியூட்ல சார் ஆடியோ கேட்கல. இட்ஸ் ஓகே. ஓகே, இதுல என்னன்னா ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு டிசீஸ்டு. ஏவை பொறுத்தளவுக்கு செப்பரேட்டா ட்ரையல் நடக்குது, செப்பரேட் இன்வெஸ்டிகேஷன், செப்பரேட் எஃப்ஐஆர். பியை பொறுத்தளவுக்கு செப்பரேட் எஃப்ஐஆர், செப்பரேட் இன்வெஸ்டிகேஷன், செப்பரேட் ட்ரையல் போயிட்டு இருக்கு. இந்த ஏவை வந்து மர்டர் பண்ணதா சொல்லக்கூடிய வழக்குல அரெஸ்ட் பண்ணப்படுற அந்த அக்யூஸ்ட் வந்து கொடுக்குற கன்ஃபெஷன் மூலமா பியோட பாடி ரெக்கவர் ஆகுது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ரிலேட்டிங் டு தி மர்டர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி இதுதான் முடிவு பண்றாங்க. ஸோ டிஸ்க்ளோசர் ஸ்டேட்மெண்ட் கன்ஃபெஷனை பொறுத்தளவுக்கு அந்த பர்டிகுலர் கிரைமை பொறுத்தளவுக்கு அது ரெலவெண்டாகவும் அதோட லிங்கிங் இருக்க மாதிரி இருக்கணும். அதர்வைஸ் வந்து தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் inadmissible to a particular crime or particular offense அப்படின்னு முடிவுக்கு வராங்க. ஸோ ரெக்கவரி வந்து வேற ஒரு கேஸில் உள்ள ரெக்கவரியை இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா பண்றது தப்பு. திஸ் இஸ் வாட் சுப்ரீம் கோர்ட் ரீசென்ட்லி ஹெல்ட். இந்த ஜட்மெண்ட் ரிப்போர்ட் ஆகல, ஏன்னா 2 weeks முன்னாடி தான் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன். கிரிமினல் அப்பீல் நம்பர் 172 of 2018. கேஸ்லா பேர் மறுபடியும் சொல்றேன், ராகேஷ் ராய் வெர்சஸ் விஷால் ராய் அலைஸ் பூர்ணா ராய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சிக்கிம். இதுதான் இந்த ஜட்மெண்ட் செக்ஷன் 27ல சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு அகடமிக்கா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணலாம். ஒரு கேஸ்ல வந்து சொல்ற அந்த டிஸ்க்ளோசர் ஸ்டேட்மெண்ட்மா இன்னொரு கிரைமோட அந்த கார்பஸ் டெலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பாடி ஆஃப் தி கிரைம், அதை ரெக்கவர் பண்ணா அது வெதர் இட் இஸ் அட்மிசபிள் டு எ பர்டிகுலர் கிரைம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜட்மெண்ட். நம்ம நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 134 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் பேஸ் பண்ணி வருது. செக்ஷன் 134 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 134 வந்து அதாவது வெரி வெரி ரொம்ப சிம்பிளா தான் சொல்றாங்க. 134ல நம்பர் ஆஃப் விட்னஸஸ், no particular number of witnesses shall in any case be required for the proof of any fact அப்படின்னு சொல்றாங்க. no particular number of witnesses shall in any case be required for the proof of any fact. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப நான் ஜென்ரலா உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் கிரைம், ஒரு மர்டர் கேஸ், அந்த மர்டர் கேஸை ப்ரூவ் பண்றதுக்கு ஆர் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எவ்வளவு மினிமம் சாட்சிகள் வேணும்? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். Sir, 134 body, any number of witnesses were can be present. Sir, even single witness is enough. Single witness, sir. Even the quantity of witness is not important, sir. Quality. Yes, sir. right. Credibility. சூப்பர். நிறைய பேர் ரொம்ப சரியான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப அப்டேட்டடாகவும் தரவாகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது கிளாஸே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கேட்டா. ஸோ இது நோ நம்பர் ஆஃப் விட்னஸஸ் இஸ் நெசசரி டு ப்ரூவ் எ பர்டிகுலர் ஃபேக்ட். ஒரு கிரைமை ஒரு ஃபேக்டை ப்ரூவ் பண்றதுக்கு ஈவன் அ சாலிட்டரி விட்னஸ், சோல் விட்னஸ் இஸ் எனஃப். சோல் விட்னஸ் இஸ் எனஃப்னா வேற என்ன கிரைட்டீரியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when the evidence of that sole witness inspires confidence of the court, credible ஆவும் reliable ஆவும் unambiguous ஆவும் இருக்கு அப்படின்னா that itself enough.
to place a conviction or to prove a particular fact. So இந்த கேஸை பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த 134ல வந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா 2019 7 SEC பேஜ் நம்பர் 711 ஜெகதீஷ் versus ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. ஜெகதீஷ் versus ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த 134 இன்னைக்கு சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 134 இந்த நீங்க சொன்னீங்க பாருங்க, ஈவன் சோல் விட்னஸ் இஸ் எனஃப்னு. இந்த ப்ரொபோசிஷன் ஆஃப் லாவ்ல இது வரைக்கும் ஒரு டிபார்ச்சரே வந்தது கிடையாது. இதுல ஒரு டீவியேஷனே இல்ல. ரைட் ஃப்ரம் தி இயர் ஆஃப் 1957ல இருந்து தி லா இஸ் குவைட் வெல் செட்டில் அண்ட் ஆல்சோ பை நவ் இட் இஸ் வெல் செட்டில். இதுல என்ன சொல்றாங்கன்னா 1957ல ஒரு செலிபிரேட்டட் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு இந்த ஏரியால. அது என்ன ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா வடிவேலு தேவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். வடிவேலு தேவர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். ஈவன் இந்த 1957ல வந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இதுல ரெஃபர் பண்றாங்க. So far this judgment is holding in the field. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா AIR 1957 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 614ல இது வந்து ரிப்போர்ட் ஆயிருக்குது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க சோல் விட்னஸ் போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த சோல் விட்னஸ ஒரு ட்ரையல் ஜட்ஜ் எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும், இன் வாட் வே he would appreciate the evidence of that sole witness அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு வந்து ஆன்சர் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. என்ன ஆன்சர் பண்றாங்கன்னா, அந்த ஒரு மேடம் யாரோ மெசேஜ் போட்டாங்க ரிலையபிலிட்டின்னு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சோல் விட்னஸ் வந்து ரிலையபிளா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு there are three criterias. One is first test என்னன்னா whether that evidence of sole witness is wholly reliable. ஒன்னு. ரெண்டாவது whether that sole witnesses evidence is wholly unreliable. ரெண்டு. இப்ப wholly reliableனா there is no doubt, straight away conviction can be placed upon. Wholly unreliable and second criteria, the evidence of the sole witness is wholly unreliable இருக்கு அப்படின்னா no doubt it can be discarded in toto, தூக்கி எறிஞ்சிடலாம். இந்த ரெண்டு சிச்சுவேஷன் வரும்போது வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹோலி ரிலையபிள்னா ரிலை பண்ணிக்கோங்க, ஹோலி அன்ரிலையபிள்னா தூக்கி எறிஞ்சிருங்க. இந்த நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சம்டைம்ஸ் தி எவிடன்ஸ் ஆஃப் தி பர்டிகுலர் விட்னஸ் will be neither wholly reliable nor wholly unreliable. This is a third yardstick. But neither wholly reliable nor wholly unreliable, இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் வருது. ஒரு சோல் விட்னஸ் இருக்கு, அத முழுமையாவும் நம்ப முடியல, முழுமையா நம்பாம இருக்கவும் முடியல. This is the circumstance. If comes, what will be the answer அப்படின்றத தான் இந்த வடிவேலு தேவர் கேஸ்ல சொல்றாங்க. இந்த proposition of law, so far it is hold good in the field of criminal jurisprudence அப்படின்னு சொல்ல முடியும். இந்த neither wholly reliable nor wholly unreliable சிச்சுவேஷன்ல என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, is there any material particulars, is there any independent evidence? இந்த sole witness evidence, இது வந்து sole witness ஓட எவிடன்ஸ் வந்து whether it is corroborated with the material particulars of any other independent source அப்படின்னு பார்க்கணும். இதுதான் கிரைட்டீரியா. நம்ம தான் சொல்லிட்டோம் சோல் விட்னஸ் மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு சிங்குலர் ஐ விட்னஸ் மட்டும் இருக்காரு, அவரோட எவிடன்ஸ் வந்து நைதர் ஹோலி ரிலையபிளாவும் நார் ஹோலி அன்ரிலையபிளாவும் இருக்கு. அப்போ இதை வந்து எப்படி கோர்ட் அப்ரிஷியேட் பண்ணணும்னு பார்க்கும்போது இட் ஷுட் லுக் ஃபார் கராபரேஷன் ஃப்ரம் தி மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ் ஆஃப் அதர் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் சொல்றாங்க. அப்படி இருக்கு. இந்த அபார்ட் ஃப்ரம் தி எவிடன்ஸ் ஆஃப் சோல் விட்னஸ், இஸ் தேர் எனி கராபரேஷன் ஃப்ரம் தி அதர் சோர்ஸ் அப்படின்னா
that evidence can be relied upon. When there is no corroboration from the other independent source, the evidence of that particular witness can be thrown out over the board. This is the settled law. So இந்த விஷயத்தை வந்து இதுல சொல்றாங்க நம்ம ஜெகதீஷ் கேஸ்ல ரீசெண்டா. மோரோவர் இந்த ப்ரொபோசிஷன் இருக்கு பாருங்க, இந்த சாலிட்டரி விட்னஸ் தியரி, இது வந்து இன்னைக்கு வரைக்கும் செட்டில் ஆன விஷயம். இதுல எந்த டீவியேஷனுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஜட்மெண்ட். நவ் லெட் அஸ் கோ டு தி தேர்ட் ஜட்மெண்ட். இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2021 1 SEC criminal பேஜ் நம்பர் 147. இது பாத்தீங்கன்னா பி கோபாலகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. பி கோபாலகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இது வந்து ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படின்றது நவ் இட் பிகம்ஸ் ட்ரெண்ட். இப்ப எல்லா விஷயங்களும் நமக்கு கைக்குள்ளேயே இருக்கு. இந்த செல்போன்ல வந்துடுது, கேட்ஜெட்ஸ்ல வந்துடுது, யூடியூப்ல போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நவ் இட் அசியூம்ஸ் மோர் அண்ட் மோர் பிளேஸ். இந்த கோபாலகிருஷ்ணன் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து whether it comes under the purview of document which is defined in section 3 of the evidence act. டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்றத செக்ஷன் 3 of the evidence actல டிஃபைன் பண்றாங்க. வாட் இஸ் மீன் பை டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் டெஃபினிஷன்ல இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டு வருமா அப்படின்றதுதான் கேள்வி. எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்றது, எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இஸ் டு பி ட்ரீட்டட் as a document as per section 3 of the evidence act னு இதுல சொல்றாங்க. மோரோவர் இதுல இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டுனா என்ன அப்படின்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல தனியாவே டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. அது என்ன செக்ஷன் பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் 1 கிளாஸ் டி, டீனா திரு, அந்த டி 2(1) டி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரானிக் ரெக்கார்டு டிஃபைன் பண்றாங்க. அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் will be treated as a document. சோ இதுதான் விஷயம். இந்த டாக்குமெண்ட்ன்ற விஷயம் எங்கெங்கெல்லாம் டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் பார்த்தேன். அது பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் எங்கெங்கெல்லாம் டிஃபைன் பண்றாங்கன்னா சிஆர்பிசில செக்ஷன் 95 கிளாஸ் 2 கிளாஸ் பி, சிஆர்பிசில செக்ஷன் 95 கிளாஸ் 2 கிளாஸ் பி, ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல செக்ஷன் 3 கிளாஸ் 18(18), ஐபிசில செக்ஷன் 29, ஐபிசில செக்ஷன் 29ல டாக்குமெண்ட்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. இந்த இப்ப பாருங்க, இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வந்து எமர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் 29A ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது வெரி பர்டிகுலரா எலக்ட்ரானிக் ரெக்கார்டாவே டிஃபைன் பண்ணுது. வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரானிக் ரெக்கார்டுன்றத 29A டிஃபைன் பண்றாங்க. இதுதான் விஷயம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, மெமரி கார்டு, பென்ட்ரைவ். இப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட அந்த ரெக்கார்டிங்ஸ், அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பென்ட்ரைவ்லயோ மெமரி கார்ட்லயோ அடைச்சிட்டு வந்து அதை எவிடன்ஸா தாக்கல் பண்ண முடியுமா? அப்படி தாக்கல் பண்ணா இந்த மெமரி கார்டும் பென்ட்ரைவையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா அதை எப்படி மார்க் பண்ணணும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மெமரி கார்டு, பென்ட்ரைவ், அது வந்து எப்படி மார்க் பண்ணணும்? மெட்டீரியல் ஆப்ஜெக்டா, டாக்குமெண்டா? ஓகே, அத வந்து காஸ்டிலிங்கம் சொல்லுங்க, எப்படி மார்க் பண்ணுவீங்க? வெரி குட். ஆமா, அத வந்து டாக்குமெண்டா மார்க் பண்ணணும், எக்ஸிபிட்டா மார்க் பண்ணணும். சோ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் வந்து which contains in the pen drive or memory card containing the contents
should be treated as a document and it should have been marked as exhibit. That is what Supreme Court held. So எனக்கு கூட ஒரு டவுட் இருந்துச்சு, மெமரி கார்டு பென்ட்ரைவ்ன்றது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு, இதை மெட்டீரியல் ஆப்ஜெக்டா மார்க் பண்ணலாமான்னு நினைச்சேன். பட் சுப்ரீம் கோர்ட் சேஸ் அதர்வைஸ். இது வந்து டாக்குமெண்ட் தான், இதை டாக்குமெண்டாவே மார்க் பண்ணணும், எக்ஸிபிட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, இதுல இந்த 207 பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. சிஆர்பிசில செக்ஷன் 207 உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃப்ரீ காப்பீஸ் கொடுக்குறது அக்யூஸ்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரெக்கார்டை இதை டாக்குமெண்டா வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் தரப்புல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து கோர்ட்ல அவங்க ஃபைல் பண்றாங்க அப்படின்னா 207ல தி அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில் ஃபார் கலோன்டு காப்பி ஆஃப் தி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட். இந்த ரெக்கார்ட்ஸை வந்து கண்டிப்பா கொடுத்தாகணும். ஒருவேளை அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் இந்த மெமரி கார்டு பென்ட்ரைவ் இந்த மாதிரி விஷயங்கள்ல பார்த்து அவங்க ஃபைல் பண்றாங்க அப்படின்னா இதோட கலோன்டு காப்பின்னு சொல்லுவாங்க. இதோட காப்பி வந்து அக்யூஸ்ட் கொடுக்கணும். அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில் டு ஹேவ் அ காப்பி அண்டர் செக்ஷன் 207 ஆஃப் சிஆர்பிசி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். பி கோபாலகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. சைட்டேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்க. சைட்டேஷன் 2021 1 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 147. நான் ரொம்ப ஸ்லோவா தான் சொல்றேன், கரெக்டா என்னைய ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். ரைட், அடுத்து நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் 2021. இப்ப நீங்க ஜட்ஜ்மெண்ட் முதல் நோட் பண்ணிக்கோங்க. 2021 1 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 9. இந்த தீர்ப்பு வந்து சந்துராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். CHUNTHURAM சந்துராம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர். இது வந்து ஒரு ஃபுல் பெஞ்ச் 3 judges பெஞ்ச் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட், ஐடி பரேட்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 9 ஆஃப் எவிடன்ஸ். வெரி குட். செக்ஷன் 9 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். வேற என்ன செக்ஷன் இருக்கு சிஆர்பிசில? as per section 4A of the 91A. கரெக்ட். சிஆர்பிசில அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. அதனால நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பரேட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீங்க சிஆர்பிசில உள்ள செக்ஷனை தான் சொல்லணுமே ஒழிய, இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் பரேடோட அந்த எவிடன்ஸோட எவிடென்ஷியரி வேல்யூ, அந்த ரிப்போர்ட்டோட எவிடென்ஷியரி வேல்யூ என்னன்னு கேட்டா மட்டும்தான் நீங்க செக்ஷன் 9 பிரகாரம் இட் இஸ் ரெலவென்ட் அட்மிசபிள்னு சொல்லணும். பட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துறதுக்கு தனியாவே ப்ரொவிஷன் வந்துருச்சு. ஈவன் ரீசன்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டஸ் நாட் ரெஃபர் தி அந்த அமெண்ட்மெண்ட் செக்ஷனை பத்தி அவங்க சொல்லவே இல்லை. ஸோ நீங்க 54A அந்த சிஆர்பிசியில பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பரேட் வந்து எப்படி நடத்தணும், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், யாரு கேட்கணும் அப்படின்ற விஷயங்களை அதுல சொல்றாங்க. அந்த செக்ஷனை வந்து நீங்க கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சார் சொல்லுங்க சார். டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னா என்னங்க சார்? எனக்கு கொஞ்சம் தெரியல. கொஞ்சம் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு அஃபென்ஸ்ல வந்து ஒரு குற்றம் நடந்திருக்கும். அந்த குற்றத்தை வந்து பார்த்த சாட்சிகள் வந்து அந்த அசைலன்ஸ், அதாவது அக்யூஸ்ட வந்து அந்த அக்கரன்ஸ்ல மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. அவங்கள பத்தி மற்ற விஷயங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காது. அவங்க வந்து ஒரு அன்அக்வைண்டட் பர்சனா இருப்பாங்க, அந்த அக்யூஸ்டும் அந்த விட்னஸஸும். எனக்கு வந்து அவங்கள பார்த்த அடையாளம் தெரியும், அடையாளம் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான வழக்குகள்ல, கிரைம்ல இந்த ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த விட்னஸஸ் எல்லாம் கூட்டு போய் ஜெயில வச்சு நடக்கும். டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்ன்றது மேஜிஸ்ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணுவாரு. அவர் வந்து இந்த விட்னஸஸ் ப்ராசிக்யூஷன் தரப்புல சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த கேஸ்ல வந்து இவ்வளவு விட்னஸஸ் வந்து உங்களை பார்த்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தது கிடையாது. அவங்க வந்து இப்ப ஐடி பரேட் நடத்தினா நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன், என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்கன்னா அந்த மாதிரியான ஆட்களை சூஸ் பண்ணி கொண்டு போய் டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடக்கும். அதுல பாத்தீங்கன்னா அதுல நிறைய விஷயம் இருக்கு. நம்ம டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு இன்டெப்தா பார்த்தோம்னா அதுல நிறைய சொல்லலாம். 1:6 அப்படின்ற ரேஷியோல ஆளை நிப்பாட்டணும். ஒரு ஆளுக்கு 6 அக்யூஸ்ட், ஒரு அக்யூஸ்ட் அடையாளம்னா அவர் மாதிரியான டம்மி பர்சன்ஸ் ரெடி பண்ணி அவர் மாதிரியான முகத்தோற்றம்,
வயது, இந்த மாதிரியான நாட்களை எல்லாம் அவங்க சூஸ் பண்ணி நடத்துவாங்க. இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டூரிங் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல நடத்தக்கூடிய இது இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். இதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் அ சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ், இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ கராபரேட்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். அப்ப வாட் இஸ் தி சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்ல இன் டாக் டிஓசிகே இன் டாக் கோர்ட்ல வந்து ஒரு விட்னஸ் வந்து அக்யூஸ்ட் அடையாளம் காமிச்சு இவரு தான் அந்த அக்யூஸ் தான் அன்னைக்கு வந்து இவரை கொன்னாரு, இவரை வந்து இந்த சம்பவத்தை பண்ணாரு, அந்த சம்பவத்துல கலந்துக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த கோர்ட்ல ஒரு விட்னஸ் ஐடென்டிஃபை பண்ணா தட் வில் பி தி சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் வந்து கோர்ட்ல சொல்றாரு அப்படின்னா அந்த அந்த ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்ல சொல்றாரு பாருங்க, அதுதான் சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ். அதோட கராபரேட்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸா இந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் லால பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமானது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க நல்ல வேளைக்கு அந்த கேள்வி கேட்டதுனால நான் அதனால உள்ள போக முடிஞ்சிச்சு. டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்ன்றது it should have been conducted by the magistrate in the jail premises. இதுதான் இங்க தான் பண்ணணும், இவரால தான் பண்ணப்படணும். இந்த பர்டிகுலர் கேஸ்ல என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இந்த விட்னஸஸ் கூப்பிட்டு போலீஸ்காரங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. நாங்க அந்த மாதிரி அடையாளம் காட்டினேன், அவர் இந்த மாதிரி ஸ்டேஷன்ல கூப்பிட்டு சொன்னாங்க, நான் அடையாளம் காட்டினேன். அந்த எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். Whether that type of identification is legally valid or not, that was the question that has been decided by the Supreme Court. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இந்த அடையாளம் காட்ட முடியுமா, இந்த அடையாள அணிவகுப்பு ஸ்டேஷன்ல நடத்தினா அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்னன்னு டிசைட் பண்றாங்க. that identification is nothing but inadmissible and it is hit by section 162 CRPC. அது மாதிரி அவங்க பண்ண முடியாது. When identifications are held in police station in the presence of police, the resultant communications tantamount to statements made by the identifiers to the police in the course of investigation, and they fall within the ban of section 162 CRPC. So police station la vachu அடையாளம் காட்டினதா ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ல வருது, அப்படி எவிடன்ஸ் இருக்குன்னா that is inadmissible because it is hit by section 162 CRPC. So identification பரேட்ன்றது மேஜிஸ்ட்ரேட் நடத்தணும், அது வந்து ஜெயில் பிரிமைசஸ்ல வச்சு நடத்துவாங்க. திஸ் இஸ் தி லா. அது போக அக்யூஸ்ட் வந்து எனக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் நடத்தணும் அப்படின்னு கேட்க முடியுமா as a matter of right? ஆனா accused is not entitled to ask for identification parade. ஏன்னா இங்க வந்து ரொம்ப கிளியராகவே வந்து இந்த 54A இந்த செக்ஷனை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஒன்ஸ் அகைன் நீங்க இந்த செக்ஷன் எல்லாரும் படிங்க. இந்த செக்ஷன்ல ரொம்ப கிளியரா போட்டிருப்பாங்க யாரு கேட்க முடியும் அப்படின்னா, தி ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் ஆர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் who is undertaking the investigation alone can ask for. வேற யாருமே இதை கேட்க முடியாது. அதுபோக இன்வெஸ்டிகேட்டரி ஸ்டேஜ்ல வந்து அக்யூஸ்ட் ஹேஸ் நோ சே அட் ஆல், அந்த பாயிண்ட்டும் இதுல வரும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஜட்ஜ்மெண்ட் போகலாம். இந்த சந்துராம் கேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. போலீஸ் ஸ்டேஷன்ல ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்தினா அது which is inadmissible because it is hit by section 162 of CRPC. அடுத்து ஒரு முக்கியமான கேஸ், இதெல்லாம் நான் சொல்றதுனா ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், 3 ஜட்ஜஸ் பெஞ்ச். அப்புறம் அந்த 65B இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அர்ஜுன் பண்டிட் ராவ் கோட்கர், அர்ஜுன் பண்டிட் ராவ் கோட்கர் வெர்சஸ் கைலாஷ் 2020 7 SEC பேஜ் நம்பர் 1. 2020 7 SEC பேஜ் நம்பர் 1. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து authored by Justice Rohinton Paul Nariman, who is recently retired from Supreme Court.
அவங்க எழுதின ஜட்ஜ்மெண்ட். ஏன் அவங்க பேரை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு, அன்வர் வெர்சஸ் பஷீர்னும், அதுவும் எழுதுனது அவங்க தான். இதுல என்ன மறுபடியும் ஏன் இந்த 65B பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் பெஞ்ச் கான்ஸ்டியூட் ஆச்சுன்னா, ஷாஃபி முகமது அப்படின்னு ஒரு கேஸ்ல இந்த அன்வர் கேஸோட அந்த பாயிண்ட வந்து கொஸ்டின் பண்ணிட்டாங்க. இந்த அன்வர் கேஸ்ல சொல்லக்கூடிய அந்த 65B வந்து மேண்டேட்ரியா இல்லையா அப்படின்றத ஷாஃபி முகமதுன்ற கேஸ்ல வந்து that point was questioned. So subsequently the full bench was constituted, namely Arjun Pandit Rao. இந்த கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, 65B class 4 எழுதிக்கோங்க, 65B class 4 of the Indian Evidence Act, sorry 65B for the certificate required, the certificate required under section, the certificate required under section 65B class 4 of Evidence Act is mandatorily required in a case of electronic evidence in the nature of secondary. இப்ப இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பொறுத்தளவுக்கு அந்த ஒரிஜினலவே கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டா இந்த 65B சர்டிபிகேட் தேவையில்லை. ஒருவேளை ஒரிஜினலை கொண்டு வர முடியல, ஒரிஜினலோட அந்த காப்பி தான் இருக்கு, ஸோ அதை செகண்டரி எவிடன்ஸா மார்க் பண்றதுக்கு இந்த 65B சர்டிபிகேட் வந்து இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஆல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல இன்னொரு கொஸ்டின் டிசைட் பண்ணிருக்காங்க. இப்ப 65B சர்டிபிகேட் இல்ல, ஆனா அது வந்து செகண்டரி எவிடன்ஸ்ன்றதுக்கு ஒரு ஓரல் எவிடன்ஸ் சொல்றோம், ஒரு விட்னஸ் வந்து டிபோஸ் பண்றாங்க, அது போதுமா அப்படின்னு கேட்டா நோ 65B சர்டிபிகேட் இஸ் மேண்டேட்டரி ரெக்வயர்ட் அண்ட் சொல்லிட்டு ஃபர்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஓரல் எவிடன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஓரல் எவிடன்ஸ் in the place of section 65B4 cannot be possibly sufficient சொல்லிறாங்க, cannot be possibly sufficient, and the 65B certificate is mandatorily required to mark an electronic evidence which is of in the nature of secondary evidence. ஓகேயா, இது நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். சோ அன்வர் கேஸ்ல சொன்ன வியூவை இதுல ரீஇட்டரேட் பண்ணிட்டாங்க. சார் அப்போ பிரைமரி எவிடன்ஸா மார்க் பண்றதுக்கு இந்த சர்டிபிகேட் தேவையில்லைங்களா சார்? ஒரிஜினலாவே நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே இது நம்ம செகண்டரியா மார்க் பண்ணும்போது என்ன தேவைன்றத முக்கியம். ஒரிஜினலா மார்க் பண்ணிட்டா சர்டிபிகேட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட். ஒரிஜினலை கொண்டு வர முடியாது அப்படின்ற சூழ்நிலையில தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது மேண்டேட்டரின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா ஹரி ஓம் HARI ஹரி கேப் போட்டுட்டு ஓம் ஸ்டேட் ஆஃப் UP. இது ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். 2021 4 SEC பேஜ் நம்பர் 345. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் இருக்கு பாருங்க, ஃபிங்கர் பிரிண்ட் அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் இப்போ சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கேஸ்ல எல்லாம் யாரு கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியாது, எடுத்தோடனே பாடி இருக்கும், அப்புறம் அது இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும் எப்படி இந்த கொலை நடந்துச்சு, என்னென்ன தடயங்கள் இருந்துச்சு, அந்த தடயங்களை சேகரிக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதை இது பண்ணுவாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அந்த எவிடன்ஸுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் வந்து வெதர் இட் இஸ் a substantive piece of evidence or not அப்படின்னு வரும்போது, எவிடன்ஸ் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் இஸ் நாட் a substantive piece of evidence சொல்றாங்க.
ஈவன் அசியூமிங் அந்த ஃபிங்கர் பிரிண்டே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் வந்து கிளியரா அது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கூட தட் அலோன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் அலோன் cannot be sole basis for conviction or conclusion. அதை மட்டும் வச்சு நம்ம ஒரு முடிவு வர முடியாது unless the other circumstances or other substantive evidence which come on record. So இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை பத்தி அதை சொல்றாங்க இந்த கேஸ்ல. அதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சைல்டு விட்னஸோட எவிடன்ஸை வந்து எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா நீங்க உங்களுக்கு தெரியும் சைல்டு விட்னஸ்னா சின்ன குழந்தைங்க வந்து என்ன சொன்னாலும் அதை சொல்லுவாங்க. the possibility of tutoring is always there in a case of child witness. இது வந்து ஒரு presumption கூட சொல்லிக்கலாம். நம்ம அந்த ஈஸியா அவங்கள வந்து பொதுவா childrens are living in the make believe world சொல்லுவாங்க. make believe world. அவங்கள ஈஸியா அவங்க ஒரு இமேஜினரி இதுலயே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சின்ன குழந்தைன்னா அதை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லும்போது அதை கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லும். ஸோ சில்ட்ரன் இஸ் சசெப்டிபிள்னு சொல்லுவாங்க, சசெப்டிபிள் டு ஆல், அண்ட் சில்ட்ரன் இஸ் அமனபிள் ஃபார் ஈஸி டியூட்டரிங். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில், இப்படியான சூழல்ல சைல்டு விட்னஸோட எவிடன்ஸை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ வந்து கோர்ட் மஸ்ட் பி வெரி 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 கேர்ஃபுல் அண்ட் சர்க்கம்ஸ்பெக்ட் while appreciating the evidence of child witness னு இந்த சொல்றாங்க. அந்த இதுல அதுல என்ன சொல்லி வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the evidence of child witness, நோட் பண்ணிக்கோங்க, the evidence of child witness must find adequate corroboration before it is relied upon. As the rule of corroboration is of practical wisdom then of law. Rule of corroboration is of practical wisdom then of law. இப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, corroboration வந்து is not a rule of law, it is rule of prudence. As a matter of caution, நம்ம வந்து the child witness evidence is required to be sought for corroboration அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சைல்டு விட்னஸோட எவிடன்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாவும் சர்க்கம்ஸ்பெக்டாவும் பண்ண சொல்லி சொல்றாங்க. பொதுவா ரூல் ஆஃப் லா அப்படின்றது, கராபரேஷன் வந்து ரூல் ஆஃப் லா கிடையாது. கராபரேஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் ரெக்வயர்ட். As a matter of prudence or as a matter of caution, the evidence of child witness requires some sort of corroboration சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த சைல்டு விட்னஸை பத்தி இந்த கேஸ்ல சொல்றாங்க. பிளஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் பத்தி சொல்றாங்க. இது வந்து ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்த கேஸ். இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதை அக்யூட்டல் பண்றாங்க. பண்ணும்போது இந்த ப்ரொபோசிஷனை வந்து ரீடேட் பண்ணாங்க. நார்மலா வந்து சைல்டு விட்னஸோட எவிடன்ஸ் வந்து பொதுவா எந்த விட்னஸோட எவிடன்ஸையும் எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னா, when it inspires confidence, when it is reliable, when it seems to be voluntary and truthfulness அப்படின்னா அதை வந்து நம்பலாம். கராபரேஷன் வந்து இஸ் நாட் அ ரூல் ஆஃப் லா. அப்படி சட்டம் சொல்லலை கராபரேஷன் வேணும், ஒவ்வொரு எவிடன்ஸ்க்கும் கராபரேஷன் வேணும்னு. there is no law, there is no rule, but as a matter of prudence, as a matter of caution, the court is advised to look for corroboration. இதுதான் ப்ரொபோசிஷன். நம்ம நெக்ஸ்ட் கேஸ்ல போகலாம்னு நினைக்கிறேன். அடுத்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ்ல எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அதை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க.
ரெண்டு வகையான கன்ஃபெஷன் இருக்கு. ஒன்னு ஜுடிஷியல் கன்ஃபெஷன், இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன். ஜுடிஷியல் கன்ஃபெஷன்னா which is recorded by magistrate or judge. Extra judicial confession na which is recorded by any person other than judge or magistrate. அவ்வளவுதான் இதுக்கு விளக்கம். இந்த கேஸ பாத்தீங்கன்னா தேவிலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 2019 SCC வால்யூம் 19 பேஜ் நம்பர் 447. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனை பத்தி டீல் பண்றாங்க. அதுல என்ன பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் கேன் பி யூஸ்ட் அகைன்ஸ்ட் இட்ஸ் மேக்கர். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனை வந்து அது யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு எதிராக அதை பயன்படுத்தலாம். எந்த மாதிரி நேரத்துல பயன்படுத்த முடியும், அதுக்கு என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்னு வாலண்டரினஸ், இன்னொன்னு ட்ரூத்ஃபுல்னஸ், மூணாவது ரிலையபிலிட்டி. இந்த மூணும் அதுல இருக்கணும். வாலண்டரினஸ், ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ரிலையபிலிட்டி. இந்த மூணு கிரைட்டீரியாவும் அப்ளை ஆகுது அந்த பர்டிகுலர் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனுக்குனா, தட் கேன் பி ரிலைட் அப்பான் அண்ட் தட் கேன் பி தி சோல் பேசிஸ் ஃபார் கன்விக்ஷன். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் இந்த இதுல சொல்றாங்க. ஃபர்தரா இதுல என்ன சொல்றாங்கன்னா, இன் நார்மல் சென்ஸ், நார்மலி தி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் சீம்ஸ் டு பி a weak piece of evidence. So the Honorable Supreme Court time and again reiterates that the extrajudicial confession can be relied upon only it passes the test of credibility, reliability அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் கேஸ்டால இது வந்து ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இதை நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் கேன் பி யூஸ்ட் against its maker, but as a matter of caution, it is advisable for court to look for corroboration with the other evidence on record. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, on the face of it வந்து this is very weak piece of evidence. ஸோ நார்மலா கன்ஃபெஷன் அப்படின்றது வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ரெக்கார்ட் பண்ணா தான் அதுக்கு கொஞ்சம் மோர் ரிலையபிலிட்டி உண்டு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனை பொறுத்தளவுக்கு that can be used for conviction, that can be used against its maker, no doubt, provided it should make the it should create reliability, credibility and இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதுல பார்க்க சொல்றாங்க. ஸோ கிரெடிபிளா இருக்கா, வாலண்டரினஸா இருக்கா, ட்ரூத்ஃபுல்லா இருக்கா அப்படின்ற விஷயங்களை வந்து செக் பண்ணணும். இது மூணு டெஸ்டையும் அது பாஸ் பண்ணிருது அப்படின்னா தி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் கேன் பி பிரஸ்ட் இன்டு சர்வீஸ் இன் அ கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. பொதுவா கிரிமினல் கேஸ்ல 2 views ஆர் பாசிபிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. எவிடன்ஸ் ஆன் ரெக்கார்ட் இருக்கு, அதை மார்ஷல் பண்றாங்க. அந்த அப்ரிஷியேட் பண்ணும்போது 2 வியூ வந்து பாசிபிளா இருக்கு. ஒன்னு வந்து விச் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி கில்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட், தி அதர் ஒன் விச் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி இன்னசென்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட். அப்படின்னா ரெண்டாவது சொல்றோம் பாருங்க, விச் இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி இன்னசென்ஸ் ஆஃப் தி அக்யூஸ்ட், தட் ஹாஸ் டு பி ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நிறைய இந்த ப்ரொபோசிஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன் ஆர்டினரி இன் ஆல் கிரிமினல் கேசஸ்க்கு அப்ளை ஆகும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 2 views கான்செப்ட் வந்து அப்பீல் அகைன்ஸ்ட் அக்யூட்டல்ல மட்டும்தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறாங்க. திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் மிஸ்கன்செப்ஷன். இன் எவ்ரி கிரிமினல் கேசஸ்லையும் 2 views ஆர் பாசிபிள் வைல் அப்ரிசியேட்டிங் தி கம்ப்ளீட் எவிடன்சஸ்னா the view which favors to the accused should be preferred. இதுதான் இந்த லேட்டஸ்டா அந்த வியூ சொல்றாங்க.
ஸோ 2 வியூ பாசிபிளா இருக்குன்னா அக்யூஸ்டுக்கு ஃபேவரா உள்ள வியூவை வந்து எடுத்துக்கிடணும் கோர்ட்டு. பிகாஸ் அக்யூஸ்ட் இஸ் என்டைட்டில் டு ஹாவ் தி பெனிஃபிட் ஆஃப் ஒன் வியூ விச் இஸ் ஃபேவரபிள் டு ஹிம். ஸோ இந்த பாயிண்ட் இதுல சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இந்த இதுல சொல்றாங்க, அதாவது ப்ராசிக்யூஷன் வந்து should prove the case beyond reasonable doubt. இது ஒரு பேசிக் பிரின்சிபல். இதை சொல்லும் போது மேபி ஆர் மஸ்ட் பி அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி மேபி மஸ்ட் பி, அந்த மேபின்ற வேர்டுக்கும் மஸ்ட் பின்றதுக்கும் நாட் ஓன்லி கிராமட்டிக்கல் டிஸ்டன்ஸ், கிராமட்டிக்கல் வேரியேஷன், பட் ஆல்சோ மென்டல் டிஸ்டன்ஸ். ப்ராசிக்யூஷன் வந்து ஒரு கேஸை வந்து மஸ்ட் பி ப்ரூவ்டு அப்படின்னு சொல்ல வராங்க. மேபின்னா மட்டும் போதாது, மஸ்ட் பி அப்படின்னு. அந்த மேபினா என்ன, மஸ்ட் பினா என்ன ஸ்டாண்டர்ட்ல ப்ரூவ் பண்ணணும்ன்றத இந்த கேஸ்ல சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். அடுத்த கேஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு முக்கியமான வழக்கு. எம் தாமோதரன் அலையஸ் பிரகாஷ் வெர்சஸ் ஸ்டேட். எம் தாமோதரன் அலையஸ் பிரகாஷ் வெர்சஸ் ஸ்டேட். இந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா இது ரிப்போர்ட் ஆகல இது வரைக்கும். 28/6/2021 வந்திருக்குது. 28/6/2021. இது கிரிமினல் அப்பீல் நம்பர் வந்து கிரிமினல் அப்பீல் நம்பர் 40/2021. இந்த கேஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். இதை கண்டிப்பா எல்லாரும் நீங்க எடுத்து படிக்கணும். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹலோ சொல்லுங்க. யாரு ஜட்ஜா? ஜட்ஜ் வந்து PN பிரகாஷ் பொங்கியப்பன். அப்பீல் நம்பர் 40/2021. இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தீர்ப்பு. இந்த ஃபேக்சுவல் பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த அக்யூஸ்ட், இந்த அப்பலண்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு அம்மா, ஒரு பையன், ஒய்ஃபு, மக 4 பேரோட அவங்க வாழ்வாரு. அவங்க அப்பா வந்து அந்த காலத்துல ஒரு துணிக்கடை வச்சிருப்பாங்க. அந்த பிசினஸ், இவர் வந்து ஒரு BA எக்கனாமிக்ஸ் படிச்சவரு. அந்த அப்பாவோட தொழிலவே நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எம் தாமோதரன் அலைஸ் பிரகாஷ் அந்த கேஸ் பேரு கேக்குறாங்க. அந்த அப்பாவோட தொழிலவே அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. பாப்பாரு. பார்க்கும்போது இப்ப நமக்கு கொரோனா பிரச்சனை இருக்கு மாதிரி அப்ப அந்த டிமானிட்டைசேஷன் பிரச்சனை இருக்கும். அதனால அவருக்கு அந்த துணி கடையில பணத்துக்கு கொடுத்த துணி வித்தது பணம் வராது. நிறைய அவருக்கு மானிட்டரியா ரொம்ப லாஸ் ஆயிரும். லாஸ் ஆனோடனே அவரு இந்த நிறைய கடன் கூடிரும். இது எப்படி என்ன பண்றது, இந்த கடனை அடைக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்தனையும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவெடுப்பாரு. தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி நான் குடும்பத்தோட இதாக போறோம், இந்த என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே நேரேட் பண்ணி ஒரு லெட்டரா வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணணும்னு நினைப்பாரு. ஆனா தற்கொலை பண்ணாம காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு கத்தி எடுத்து எல்லா பேரையும் கொல்லுவாப்புல. ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவை மர்டர் பண்ணுவாரு, ஒய்ஃபை மர்டர் பண்ணுவாரு, மகனை மர்டர் பண்ணுவாரு, குழந்தைய மகளை மர்டர் பண்ணுவாரு. இதோட மட்டும் இல்லாம அவரோட கழுத்தும் ஒரு அறுத்துக்குவாரு. இதுதான் இந்த ஃபேக்சுவல் பேக்ரவுண்ட் இந்த கேஸ்ல. இந்த கேஸை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 4 மர்டரு, இவருக்கு வந்து 4 கவுண்ட்ல 302 ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து அனுப்புவாங்க. இந்த தூக்கு தண்டனை கேஸை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா இதுல நிறைய கொஸ்டின் ஆஃப் லா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இதுல டீல் பண்ணுவாங்க இந்த பெஞ்ச்ல. இதுல பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸ்ல அவங்க மெசேஜ் வருது, ப்ரிப்பேர் இன்டர்பிரேட். நான் பின்னாடி சொல்றேன் சார் அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் பத்தி. நீங்க கேள்வி உங்களுக்கு கேட்கறதுக்கு டைம் தருவேன், அப்ப நீங்க கேளுங்க. எனக்கு கொஞ்சம் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டைவர்ட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல பாத்தீங்கன்னா
இது விசாரணைக்கு வரும். வரும்போது இந்த 4 பேரும் இவர் ஒரு லெட்டர் எழுதிக்கிறாங்க. சாகணும்னு முடிவு எடுத்தனே ஒரு லெட்டர் எழுதிக்கிறாரு. சாரி, இந்த மர்டர் நடக்கிற முன்னாடி எல்லாரும் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் எல்லாரையும் கொன்னுட்டு நம்மளும் செத்து போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவரோட மச்சனுக்கு கால் பண்ணுவாரு. ஒய்ஃபோட அண்ணனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்களால இது பண்ண முடியாது, நாங்க எல்லாரும் குடும்பத்தோட சாக போறோம், நான் இது பண்ண சாக போறேன்னு மட்டும் சொல்லிட்டு வச்சிருவாரு போனை. அவர் அதை கேட்டுட்டு இன்னொருத்தரை கூட்டிட்டு வீட்டுக்கு வருவாங்க. பாடி கிடக்கும், பார்த்துட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருவாங்க. வச்சோடனே இவர் உயிருக்கு போராடுவார். இவர் தான் கழுத்தை அறுத்திருக்காரு, உயிருக்கு போராடுவார். இவர்கிட்ட இருந்து ஒரு டையிங் டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இறக்கும் தருவாய்க்கு போயிட்டாரு. இந்த டையிங் டிக்ளரேஷன் ரெக்கார்ட் பண்ணவர் ஒரு நமக்கு எல்லாம் பரிச்சயமான ஒரு நீதிபதி. இதை ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணி அந்த எவிடன்ஸ் இவருக்கு எதிராக இருக்கு, டிடி. பட் ஃபார்ச்சுனேட்டா அந்த அக்யூஸ்ட் சர்வைவ், பிழைச்சுக்கிட்டாரு, ஒரு வீடு இருக்காரு. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு அதே அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் கொடுப்பாரு. அது மேஜிஸ்ட்ரேட் கன்ஃபெஷன் கொடுப்பாரு. அந்த கன்ஃபெஷன் இருக்கும். பிளஸ் அவர் எழுதி வச்ச லெட்டர் பாத்தீங்கன்னா அது எக்ஸிபிட் P1 மார்க் பண்ணுவாங்க. இந்த 3ஐயும் அப்ரிசியேட் பண்ணுவாங்க. இந்த 3ஐயும் அப்ரிசியேட் பண்ணும்போது ரொம்ப அழகா அதை கொண்டு வருவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு இறக்கும் அந்த தருவாயில உள்ள ஒரு நபர் கொடுக்கிற அந்த மரண வாக்குமூலம், அதாவது கொடுக்கிற அந்த வாக்குமூலம் மரண வாக்குமூலமா போயிடும். அவர் இறந்துட்டால், முக்கியமான வார்த்தை, அவர் இறந்துட்டா அது மரண வாக்குமூலம். இந்த பர்டிகுலர் கேஸ்ல அவர் இறக்கல, எல்லாம் ஞாபகம், அவர் இறக்கல. அப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட்ட கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன ஒரு கேள்வி. சப்சிக்வெண்டா ஒரு கன்ஃபெஷன் கொடுத்திருக்காரு, இந்த கன்ஃபெஷன் இருக்கு. அப்புறம் அந்த லெட்டரை எடுத்து மார்க் பண்றாங்க. அந்த லெட்டர்ல இவர் தான் எழுதினாரு, இவரோட கைப்பட எழுதியிருக்காரு, இவர் கையெழுத்து தான் அப்படின்னு PW 1 2 ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ 45 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் பத்தி டிஸ்கஷன் இருக்கும், 32 பத்தி டிஸ்கஷன் இருக்கும், 164 பத்தி டிஸ்கஷன் இருக்கும் இந்த கேஸ்ல. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னா, இந்த டைனிக்லேஷன் ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த டைனிக்லேஷன் ரெக்கார்ட் பண்றாங்க. அவர் பொழைச்சுக்கிறாரு. பொழைச்சுக்கிட்டா அந்த ஸ்டேட்மெண்ட் இன் நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அது இட் இஸ் மியர் ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். அது ஒரு ஸ்டேட்மெண்ட் தட் வாஸ் ரெக்கார்டட் பை மேஜிஸ்ட்ரேட். வாட் இஸ் தி எவிடென்ஷியரி வேல்யூ ஆஃப் தட் ஸ்டேட்மெண்ட்? நாம் that can be treated as previous statement, and that statement can be used either for corroboration or for contradiction. 145 ல கான்ட்ரடிக்ட் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். 157 ல அதை கராபரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுதான் செட்டில்டு விஷயமா இருந்துச்சு. இதை ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் ரொம்ப பெக்கூலியரா ட்ரீட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த அக்யூஸ்ட் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 32 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட். ஏன்னா கொடுத்தவர் சாகல, இறக்கல. ஸோ தட் இஸ் நாட் ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 32 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட், பட் இட் இஸ் ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 14 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த 14 செக்ஷனை பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இது புதுசா பட்டுச்சு. எவிடன்ஸ் ஆக்ட்ல உள்ள அவ்வளவு செக்ஷன்ஸ்ல முக்கியமான செக்ஷனே 14ல தான். பிகாஸ் இட் ஹாஸ் as many as 16 illustrations, 16 illustrations கொடுக்கப்பட்டுள்ள செக்ஷன் அது. இந்த 14 பிரகாரம் அவர் 32ல இறக்காத, அந்த டிடி கொடுத்தவர் இறக்காதனால அதை டிடியா கன்வெர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 32, பட் இட் இஸ் ரெலவெண்ட் அண்டர் செக்ஷன் 14 அப்படின்னு சொல்லி முடிவு போடுறாங்க. 14 மட்டும், அந்த ஹெட்லைனை மட்டும் உங்களுக்காக ஒரே ஒரு நிமிஷம் நான் படிச்சுக்கிறேன், அப்புறம் உங்களுக்கு அது புரியும் ஏன் இதை அவங்க 14 கன்வெர்ட் பண்ணாங்கன்னு சொல்லி. facts showing existence of state of mind. புரிஞ்சுக்கிட்டீங்களா? facts showing existence of state of mind or of body or bodily feeling. State of mind,
facts showing existence of state of mind. அவர் வந்து அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நேரேட் பண்றாரு மேஜிஸ்ட்ரேட்ட. நேரேட் பண்ணவர் இறக்கல, ஒரு உயிரோட இருக்காரு. ஸோ he simply discloses as to what is his state of mind. So that statement is relevant under section 14 of the evidence act கொண்டு வராங்க. அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த அந்த அது வந்து ரெலவென்ட்ன்றாங்க 14ல. அதுக்கப்புறம் அது என்னவா கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ that statement was recorded by magistrate, that can be used or that would get the elevation of extrajudicial confession. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தவர் இறக்கல. அந்த அதனால அது 14ல ரெலவென்ட் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து would get the elevation of extrajudicial confession சொல்றாங்க. எனக்கு பயங்கர குழப்பம். அதாவது இன்னைக்கு வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, ஜுடிஷியல் கன்ஃபெஷன், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் அப்படின்னு 2 பிரிவு இருக்கு. ஜுடிஷியல் கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்றது ஜட்ஜு, எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்றது ஜட்ஜை தவிர யார் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். இந்த ஒரு ஐடியாவோட, இந்த ஒரு கான்செப்டோட தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருந்தேன். நான் இந்த தீர்ப்பு படிக்கிறதுக்கு முன்னாடி, இது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் படிச்சப்ப, இது எப்படி ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் பண்ண முடியும்? எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்ன்றது நாட் பை தி மேஜிஸ்ட்ரேட், பை எனி பர்சன். இது எப்படி கொண்டு வர முடியும்? எனக்கு பல நாளா அன்னைக்கு அந்த டயத்துல எனக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு இந்த வழக்க நேற்று இன்னைக்கு படிக்கும்போது, இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் வந்து டிவிஷன் பெஞ்சில் இந்த மாதிரி கொண்டு வந்தது சரியா, இது எப்படி சரியா இருக்க முடியும்னு பார்த்தேன். ஆனா அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷனோ டிஸ்கஷனோ இல்லை. பட் இது கரெக்ட். எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தேன். ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ராஜாராம். ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் ராஜாராம் 2003 8 SCC பேஜ் நம்பர் 180. இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அரிஜித் பசாயத்னு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கிரிமினல் நோயிங் ஜட்ஜ், கிரிமினல் லா நோயிங் ஜட்ஜ் அவரு. அவங்க எழுதியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் பத்தி. அப்படியே எல்லாருமே எழுதிக்கோங்க நோட்ல. extrajudicial confessions are those made by a party to or before a private individual, which includes even a judicial officer in his private capacity. பாத்துக்கோங்க, ஜட்ஜிட்ட கூட கொடுக்கலாமா, அவரோட பிரைவேட் கெப்பாசிட்டியில அவர் ரெக்கார்ட் பண்றது, அது வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் சொல்றாங்க. அடுத்து, it also includes, நோட் பண்ணிக்கோங்க, it also includes a magistrate who is not specially empowered to record confessions under section 164 of the code, comma, or a magistrate so empowered but recording the confession, but receiving the confession, magistrate so empowered but receiving the confession at a stage when 164 CRPC does not apply. So இந்த தீர்ப்பை படிச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் மேஜிஸ்ட்ரேட்டும் கூட ரெக்கார்ட் பண்ணலாம், ஜுடிஷியல் ஆஃபீஸரை ரெக்கார்ட் பண்ணலாம்.
அப்படின்னா என்னென்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஒன்னு அவரோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில அவர் ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம் அஸ் அ மேஜிஸ்ட்ரேட்டா இல்லாம. ஒருவேளை அவர் மேஜிஸ்ட்ரேட்டா அபிஷியல் கெப்பாசிட்டியில ரெக்கார்ட் பண்றாருன்னா he is not so empowered to record conversion இருக்கலாம். ஒருவேளை அவர் he is so empowered to record 164னாலும் அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் வராம அவர் ரெக்கார்ட் பண்ணாருன்னா இது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்வர்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த டிவிஷன் பெஞ்சில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட் which is relating to DD but not DD, which is relating to DD, that takes the place of extrajudicial confession. அந்த எவிடன்ஸ் ஆக்டை நல்லா அப்படியே அழகா யூஸ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதிருக்காங்க. பேராகிராஃப் 8 நீங்க படிக்கணும். பேராகிராஃப் 8 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. ஸோ இந்த தீர்ப்புகளோட என்னோட கிளாஸை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற இது சம்பந்தமா கேள்விகள் நீங்க என்கிட்ட கேட்கலாம். சார் எஸ் பார்ட்டிசிபேட் டவுட்ஸ் இருந்ததுன்னா ரிலேட்டட் டு திஸ் கொஸ்டின் திஸ் டாபிக் அவங்க என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்களோ அது சம்பந்தமா கேளுங்க. ஓகே சார், ஐ ஹேவ் ஒன் டவுட் சார். சொல்லுங்க சார். சார், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன்ஸ்ல நீங்க வந்து ப்ளஸ் ஒன் சொல்லியிருந்தீங்க வந்து நெய்தர் wholly accepted or wholly deniedன்னு. இந்த இதுல பார்க்கும்போது செக்ஷன் 27 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து எப்படி சார் பாக்குறது? கேட்கிற கேள்வியே ரொம்ப தப்பு. நெய்தர் ஹோலி ரிலையபிள் நார் ஹோலி அன்ரிலையபிள்ன்றது நான் எதுக்கு சொன்னேன்னா சாலிட்டரி விட்னஸோட எவிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்றதுக்கு சொன்னேன். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனுக்கு நான் அப்படி ஒரு விஷயமே சொல்லல சார். சாலிட்டரி விட்னஸ்னா என்ன சார்? சாலிட்டரி விட்னஸ்னா ஒரே ஒரு விட்னஸ், ஒரு கேஸ்ல ஒரே ஒரு விட்னஸ் மட்டும் சொல்லுவாங்க. அந்த விட்னஸை தவிர மித்த எல்லா விட்னஸும் ஹாஸ்டைல் ஆயிடுவாங்க. அவங்க ப்ராசிக்யூஷன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த கேஸ் வந்து கம்ப்ளீட்லி hinges upon the evidence of sole witness, singular witness, solitary witness. அந்த மாதிரி சூழல்ல அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் சொன்னேன். தேங்க் யூ சார். ஓகே சார், ஐ ஹேவ் ஒன் டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து ஃபேமிலி டிஸ்பியூட் இருக்கு. இதுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேசுறத வந்து ஹஸ்பண்ட் வந்து வித்தவுட் நாலேஜ்ல ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அத வந்து சிடியா வந்து மார்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது, அதுக்கான எவிடென்சியல் வேல்யூ என்ன சார் வித்தவுட் நாலேஜ்? ஆமா, நீங்க லைவ்ல நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த क्वेश्चन வந்து ஸ்பெசிஃபிக்கா சுப்ரீம் கோர்ட்ல ரெஃபர் பண்ணிருக்காங்க ஃபுல் பெஞ்சுக்கு. ஆன்சர் வரட்டும். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே, அடுத்து சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப சாலிட்டரி விட்னஸ் சொன்னீங்கல்ல சார்? ஆமா, அது 307ல வந்து ஒரே ஒரு விட்னஸ் PW1 மட்டும் சொல்லியிருக்காங்க. அபிஷியல் விட்னஸ் தவிர மீதி இண்டிபெண்டன்ஸ் விட்னஸ் எல்லாமே ஹாஸ்டைல் ஆயிட்டாங்க. சூப்பர். இப்போ வந்து FIR, AR என்ட்ரி, டாக்டர் விட்னஸ், IO, SI இவங்களை வச்சு கன்விஷன் கொடுக்க முடியுமா சார்? அதுக்கு சைட்டேஷன்ஸ் ஏதாவது இருக்காங்க சார்? அதாவது சார், நீங்க கேட்ட கேஸ் வந்து 307 கேட்டீங்க. எஸ் சார். 307ல வந்து அந்த கம்ப்ளைனன்ட் ஆர் தி விக்டிம் வந்து ஒரு இன்ஜூர்டு பர்சனா இருப்பாங்க. சரியா? ஆமாங்க சார். லா ஆன் தி எவிடன்ஸ் ஆஃப் இன்ஜூர்ட் விட்னஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அவங்க எவிடன்ஸை பொறுத்தளவுக்கு சரிங்க சார், that evidence of injured witness stands at the high pedestal compared than other witnesses. So அந்த எவிடன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க கனெக்ட் பண்ண முடியும். அவ்வளவுதான். கனெக்ட் பண்ண முடியும். எஸ். அதுக்கு ஏதாவது சைட்டேஷன் லேட்டஸ்டா வந்திருக்கா சார்? உங்களுக்கு தேடி தான் எடுத்துறேன் நானு. ரத்னவேல் சார், நீங்க அப்புறம் சார் நம்பர் நான் தரேன், நீங்க சார்ட்ட கன்சல்டேஷன் பண்றதை நீங்க நேரா பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Sir, I have a question, sir. Sir, ஒரு doubt, sir. சொல்லுங்க. Sir, official capacity is not so empowered and Hello. சொல்லுங்க மேடம். அபிஷியல் கெபாசிட்டி மேடம். ஹலோ மேடம், கேக்குதா?
எஸ். பொதுவா நார்மலா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் வந்து which is recorded by a private individual rather than judge. Judge sometimes record பண்ணலாம் when he is in private capacity. அவர் ஜட்ஜ் அவரு, பட் இப்ப என் பக்கத்து வீட்டுக்காரரு இங்க மதுரையில மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு, நான் ஒரு அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டு அவர்கிட்ட பக்கத்து வீட்டுல போய் சொல்றேன் இந்த மாதிரி சார் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு, அது வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன். அந்த இடத்துல அவரோட பிரைவேட் கெப்பாசிட்டியில அவர் எனக்கு ஃப்ரெண்டுன்றதுனால நம்ம சொல்றேன். ஸோ அந்த இடத்துல ஒரு அஃபீஷியல் கெப்பாசிட்டி அவர் சொல்லல. ஒருவேளை அவர் ஹி இஸ் எம்பவர்ட் டு மேக் கன்ஃபெஷன் அப்படின்னா, இப்போ 164 கன்ஃபெஷனை கொடுக்கறதுக்கு வந்து அதுக்கு சில எம்பவர்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ 164 கன்ஃபெஷன் வந்து எல்லா மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணிட முடியாது. இப்ப அந்த பர்டிகுலர் அஃபென்ஸை ட்ரை பண்ற மேஜிஸ்ட்ரேட் வந்து இஸ் பார்ட் ஃப்ரம் டேக்கிங் கன்ஃபெஷன். ஸோ நான் அந்த 164க்குள்ள நான் நிறைய நேரம் போனால் அது ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் ஆல்சோ கேன் பி ரெக்கார்டட் பை ஜட்ஜஸ். அவ்வளவுதான். திஸ் இஸ் தி லா. சார் ஒரே ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஒருத்தரை வந்து போட்டோ எடுக்கிறார் செல்போன்ல. அந்த செல்போன்ல போட்டோ எடுத்து அந்த சீடியா போட்டு மாஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த மாஜிஸ்ட்ரேட் வந்து அதை வந்து எம்ஓவா வந்து மார்க் பண்றாரு. இது சரிங்களாங்க சார்? நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இது வந்து டாக்குமெண்ட் எவிடன்ஸ் சொல்லி. சார் அதாவது சிடியா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க டாக்குமெண்டா எம்ஓவா மார்க் பண்ணலாம், டவுட்டே இல்லை. ஆனா 65B சர்டிபிகேட் வாங்கி பண்ணணும். அப்போ அந்த 65 சர்டிபிகேட் வாங்காம அப்படி எம்ஓவா வாங்காம அவங்க மார்க் பண்ணும் போதே நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும். அவங்கள மார்க் பண்ண விடக்கூடாது. அதே மீறி ஜட்ஜி நான் மார்க் பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா, யுவர் ஆனர் கைண்ட்லி டேக் மை அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு உங்க அப்ஜெக்ஷன் சொல்லிருங்க. ஏன்னா அப்பலேட் கோர்ட்டுக்கு வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 65B சர்டிபிகேட் இல்லாம அந்த சிடியை மார்க் பண்ணது தப்பு. தட் கேன் பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் கன்சிடரேஷன். அதை வந்து பார்க்கவே கூடாது. Thank you very much for. சார் ஒரு டவுட் சார். ஹலோ சொல்லுங்க சார். இந்த சர்டிபிகேட்ன்றது வந்து யார் கொடுக்கணும்னு சொல்லுங்க. சர்டிபிகேட் யாருன்னா நோடல் ஆபீசர்னு இந்த ஆக்ட்ல பிரெஸ்கிரைப் பண்றாங்க மேடம். இப்ப செல்போன் மூலமா நடக்கிற விஷயங்கள், இப்ப அந்த ஏர்டெல், ஏர்செல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்தந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு நோடல் ஆபீசர் இருப்பாங்க. வேற அதாவது இந்த நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த நோடல் ஆபீசர் இருப்பாங்க. அவங்க தான் அதை கொடுக்க முடியும். அவங்க தான் காம்பிட்டன்ட் ஆபீசர்ஸ். சார் இப்போ அந்த சிடி போடுறாங்கல்ல சார், அந்த இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து வருதுன்னா அவங்க வந்து ஒரு இப்போ இது என்னோட இதுல இருந்து தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த சர்டிபிகேட் இல்லையா சார் இது? என்னோட என் கேமரால எடுத்தது எடுத்தேன் அப்படின்னு அந்த ஆத்தரைசேஷனை சொல்றீங்க. கேமரா உங்க வீட்ல இருக்கு, உங்க வீட்ல இருக்கிற சிசிடிவி கேமரால கேப்சர் ஆன ஃபுட்டேஜ் சம்பந்தமா ஒரு சிடியை நீங்க கொடுக்குறீங்கன்னா யூ ஆர் காம்பிட்டன்ட் டு கிவ் சர்டிபிகேட். அதுதான் சார் கேக்குறேன். எந்த வீட்டு கேமரா யார் அதுக்கு வந்து யாரோட பொசஷன்ல அந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்டு, எலக்ட்ரானிக் விஷயங்கள் இருக்கோ அவங்க அதை கொடுக்கலாம். பட் இந்த டவர் மூலமா வருது பாருங்க, இந்த போன் மூலமா, உதாரணத்துக்கு இப்ப பிபிஎல் இது ஏர்டெல் சிம் இருக்கும், அந்த நம்பர் மூலமான விஷயங்கள் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணது அது மாதிரி மார்க் பண்ணும்போது அதுக்கு பர்டிகுலரா ஆபீசர்ஸ் இருப்பாங்க. பட் பிரைவேட்டா இப்போ உங்களுக்கு எனக்கு பிரச்சனை, நான் பிரச்சனை பண்ணது உங்க சிசிடிவி கேமரால இருக்குன்னா நீங்க எனக்கு எதிராக அதை பிரயோகப்படுத்தணும்னா நீங்க வந்து அதை உங்க பொசிஷன்ல இருந்துச்சு, அது எந்த பிரச்சனையும் நடந்துச்சு அப்படின்னு நீங்க சர்டிபிகேட் கொடுத்துக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ரைட் சார் சொல்லுங்க சார். போட்டோஸ் வந்து எம்ஓவா மார்க் பண்ணணுமா எக்ஸிபிட்டா மார்க் பண்ணணுமா சார்? இதுல கான்ட்ரா வியூஸ் இருந்தா கொஞ்சம். இல்ல, போட்டோஸ் வந்து எப்பவுமே எக்ஸிபிட்டா தான் மார்க் ஆகும். மார்க் பண்றதுல அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லம்மா. அது அப்படி எப்படினாலும் மார்க் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எக்ஸிபிட்டாவும் சில நேரம் மார்க் பண்ணிடுறாங்க, சில இது இந்த பென்ட்ரைவையும் மெமரி கார்டையும் பொறுத்தளவு சுப்ரீம் கோர்ட் வெரி கிளியராகவே சொல்றாங்க, இது டாக்குமெண்ட், இது எக்ஸிபிட்டா மார்க் பண்ணணும். ஓகே சார், இந்த போட்டோ காப்பி வந்து பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ்? செகண்டரி எவிடன்ஸ். ஓகே சார், தேங்க்யூ சார். ரைட்.
சார் இந்த சர்டிபிகேட்லயே பாத்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வரைக்கும் 65B படி நம்ம கண்டிப்பா வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இப்போ அப்பீல் ரிட்லாம் போகும்போது 134A வந்து சர்டிபிகேட் வாங்கணுங்கிறாங்க சார். இந்த மாதிரி என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு சார் லால? 134 என்ன சர்டிபிகேட் வாங்குறாங்க? 134A வந்து பர்மிஷன் வாங்கணும், சர்டிபிகேட் வாங்கணும், அப்பீல் போற கேசஸ். ஓ, நீங்க கேக்குறது வந்து அது வேற. அது அப்பீல் போறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு வந்து ஹை கோர்ட் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க ஃபார் அப்பீல் அப்படின்னு சொல்லிட்டு. அது மேட்டரே கிடையாது. அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நம்ம வந்து எவிடன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். எஸ் சார், நான் கேக்குறது சர்டிபிகேட்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் இந்த மாதிரி ஒவ்வொரு சர்டிஃபைங் அத்தாரிட்டிஸ்னு தனியாவே ஒரு இது கிடையவே கிடையாது. 65B எலக்ட்ரானிக் எவிடன்ஸ்க்கு ஒரே ஒரு சர்டிபிகேட் தான். அது 65B வாங்கணும், அவ்வளவுதான். அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து அது புது ட்ரெண்ட். அது மற்றபடிக்கு சர்டிபிகேட் வாங்குறது அது வேற ஏரியா. அதுக்குள்ளே நான் போக வேணாம். எவிடன்ஸ் ஆக்டுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. சார் போட்டோ எவிடன்ஸ் வந்து செகண்டரியா பிரைமரியா புரியலைங்க சார் எனக்கு. அது செகண்டரி எவிடன்ஸ் சார். ஓகே சார், செகண்டரி சார். வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்து எதுல சார் மார்க் பண்ண முடியுமா சார்? வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து செகண்டரி எவிடன்ஸ் சார். நீங்க அதுக்கு வந்து 65B சர்டிபிகேட்டோட மார்க் பண்ணணும் அதை. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரைட் சார். I think we are coming to the end of the session. வேற ஏதாவது டவுட் இருக்கா? Sir, I have one doubt, sir. சொல்லுங்க. சார் இப்போ அதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அந்த ப்ராப்ளம் நடக்கும்போது சம்பந்தப்பட்டவங்களே தன்னோட போன்ல வீடியோ எடுக்கிறது சார். நீங்க அத வீடியோ எடுத்தீங்க, அது செகண்டரி எவிடன்ஸ் தான் மேடம். ஓகே சார், ஓகே சார். அது செகண்டரி எவிடன்ஸ். அது நீங்க கோர்ட்ல மார்க் பண்ணனும்னா 65B சர்டிபிகேட் வேணும். சார் இப்போ 65B சர்டிபிகேட் வந்து இப்ப சம்பந்தப்பட்ட பார்ட்டியே வந்து அத வீடியோ எடுத்திருக்கும்போது எப்படி சார் 65B அது அவங்களுக்கு சொன்னேன்ல, பர்టిక్యులரா இப்ப என் வீட்ல சிசிடிவினா நானே வந்து அது ப்ராப்பரா இருக்குன்னு கொடுக்கலாம். என்னோட சிசிடிவி ஃபுட்டேஜ்க்குன்னு சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும். ஓகே சார். அந்த கம்பெனில ஒரு நோடல் ஆபீசர் இருப்பாங்க. பட் நானே வந்து இது என்னோட பாதுகாப்புல இருக்கு, இது எந்த தருணத்திலையும் இத மிஸ்பிளேஸ் பண்ணல, மிஸ்யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி நான் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அதோட அந்த என்னோட கம்பெனி ஆர் செல்போன் வச்சுக்கோங்களேன், இந்த செல்போன் வந்து எந்தவித மாறுதலோ ஆல்ட்ரேஷனோ பண்ணல, இது கிளியரா இருந்துச்சு, கரெக்டா இருந்துச்சு, இது ரிப்பேர் ஆகல, எந்த மால் பிராக்டிஸ் நடக்கலன்னு அந்த செல்போன் கம்பெனிக்காரங்கிட்ட வாங்கலாம். சார் இன்னும் ஒரே டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ டையிங் டிக்ளரேஷன் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அதுல அவங்க சைன் பண்ணிருக்க மாட்டாங்களா சார்? அப்படி மேஜிஸ்ட்ரேட்ன்ற இடத்துல அப்புறம் எப்படி சார் அது வந்து கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க இண்டிவிஜுவல் கெபாசிட்டி? யாரு சைன் பண்ணுவாங்க? ஜட்ஜி சைன் பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். ஆமா, அந்த டையிங் டிக்ளரேஷன்ல வந்து அந்த மாதிரி அவங்க சைன் பண்ணும்போது அது எப்படி இண்டிவிஜுவலா கன்வெர்ட் ஆகும் சார்? எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல்ல எப்படி வருவாங்கன்னு. அதாவது டையிங் டிக்ளரேஷன் வந்து வாங்கும் போது அவங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க, அந்த சீல்லாம் வச்சிருப்பாங்க, அதுல மாற்றமே கிடையாது. அந்த டையிங் டிக்ளரேஷன் கொடுத்த நபர் வந்து இறக்கல, அவர் வந்து உயிரோட இருக்காரு. அப்ப டிடின்ற கான்செப்டுக்குள்ளேயே இந்த விஷயம் வராது. அது வந்து இட் இஸ் நத்திங் பட் மியர் ஸ்டேட்மெண்ட், ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ 161 ஸ்டேட்மெண்ட் மாதிரி அது ஒரு ஸ்டேட்மெண்ட். 161 ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரடிக்ஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேற இதை வந்து கராபரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம், பிகாஸ் இட் இஸ் ரெக்கார்டட் பை மேஜிஸ்ட்ரேட். பட் இந்த டிவிஷன் பெஞ்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ரெக்கார்ட் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன்ற பிளேஸை வந்து அது அடைஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க முடிவு போறாங்க. அப்படி வரும்போது எனக்கு என்ன டவுட்னா, உங்களுக்கு வந்து டவுட் எனக்கும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் அபிஷியல் கெபாசிட்டில ரெக்கார்ட் பண்ணிருக்காரு, அது எப்படி எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் போக முடியும்? எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் ஆல்சோ கேன் பி ரெக்கார்டட் பை மேஜிஸ்ட்ரேட். ஓகே சார், ஓகே சார். ஆமா, நீங்க இந்த ராஜாராம் கேஸ் சொன்னேன் பாருங்க, அதை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே சார், தேங்க் யூ. ரைட் மேடம், ரைட். ஐ திங்க் we are குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். குட் ஈவினிங். ரொம்ப நல்லா இருந்தது சார், எக்ஸலண்டா இருந்தது. சுரேஷ் சார்கிட்ட என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கிளாஸ் போடுறதை விட மந்த்லி ஒன்ஸ் போட்டா நாங்க நிறைய அப்டேட்டடா இருக்க முடியும். என்னோட டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, ராகேஷ் ராய் அண்ட் விஷால் ராய் வந்து ஸ்டேட் ஆஃப் சிக்கிம்,
ஆமா. அதுல வந்து A உடைய மர்டர் கேஸ்ல B உடைய பாடியை வந்து செக்யூர் பண்றோம். அதுல வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து A ஓட கேஸுக்கு நம்ம பயன்படுத்த முடியாதா சார்? இல்ல பாடி ரெக்கவரி பண்ண B ஓட கேஸுக்கும் சேர்த்தே பயன்படுத்த முடியாது சார்? இன்அட்மிஷபிள். 2 பாடி சார், 2 டெட் பாடி, ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் கேஸ். அதுக்கு தனி எஃப்ஐஆர், அதுக்கு தனி இன்வெஸ்டிகேஷன், இதுக்கு தனி எஃப்ஐஆர், இதுக்கு தனி இன்வெஸ்டிகேஷன். இப்படி இருக்கும்போது ஒரு கேஸ்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டு இன்னொரு பாடியை ரெக்கவர் பண்றாங்க. பட் இந்த பாடிக்கான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த ஏ சொல்றாரு, நான் வந்து இந்த வழக்குல வந்து ஆக்சுவலா சாரி ஏன்றது டிசீஸ் வச்சுக்கோங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏ பி 2 டிசீஸ்ட், அக்யூஸ்ட் வந்து எக்ஸ். இந்த எக்ஸ்ன்ற ஒரு 2 கேஸ்லயுமே அக்யூஸ்ட். ஏ கேஸ்ல அவர் அரெஸ்ட் பண்ணி கன்ஃபெஷன் வாங்குறாங்க. அப்ப அவர் கொடுக்கிற கன்ஃபெஷன் மூலமா பியோட பாடி ரெக்கவர் ஆகுது. அப்ப இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏ கேஸ் இஸ் இன்அட்மிசபிள். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். நன்றி சார். அவ்வளவுதான். ரைட். ஓகே, எக்ஸலன்ட் செஷன் அகெயின். தேங்க்யூ கருப்பசாமி பாண்டியன். ஒரு பழனிசாமியோட வேண்டுகோள் வந்து கண்டிப்பா அது லைன்ல தான் இருக்கு. சிவில்ல, கிரிமினல்ல எல்லாத்துலயும் நமக்கு அப்பப்ப டைம் கிடைக்கும் போது will make use of their service. Thank you Karuppasamy Pandiyan. Very nice to you. Very nice class for the students. Thank you very much. Thank you. Okay sir, thank you. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you so much. Thank you so much. Thank you sir.